வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வரப்போகிறாங்க, தியானம் பண்ண போகிறாங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த விஷயம் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட இந்த தியானத்தோட பயணத்திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது, பிரதமர் நரேந்திர மோடி இதை செய்கிறதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த 3 காரணங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ பிரதமர் வராரு, தியானம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடாது. அரசியல் ரீதியாக இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அத்தனையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட இந்த தமிழ்நாட்டோட வருகையானது தியானத்துக்காண்டி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வருகையாக தான் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் தியானம் பண்ணதுக்கெலாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தது கிடையாது, முதல் தடவை செய்கிறாங்க. இப்போ 2வது பாயிண்ட், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பயணத்திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை முடிக்கிற வேலையில் இருக்காங்க. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வர்றார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. வாரணாசியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி போயிடுறாங்க. டெல்லியிலேருந்து பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணுறாங்கன்னா திருவனந்தபுரம் வராங்க. திருவனந்தபுரத்துக்கு தனி விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி வராங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வராங்க. கன்னியாகுமரி வந்துட்டு படகு மூலமாக விவேகானந்தரோட அந்த கோவிலுக்கு போகிறாங்க. விவேகானந்தர் கோவிலுக்கு போய் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பிரார்த்தனை செஞ்சு முடித்த பிறகு அந்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட 31, அதாவது 30ஆம் தேதி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பிரார்த்தனை முடிக்கிறாங்க. 31 முழுக்க பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் இருக்காங்க. 31 அப்புறம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதிகாரிகள் சொல்லப்படுது. அதிகாரிகள் வந்து டெல்லி போயிடுவாருங்க பிரதமர் நரேந்திர மோடி 1ஆம் தேதி. ஆனால் தியானத்தை எப்போ முடிக்கிறான்னு தெரியல. காலையில் முடிச்சுட்டு மதியத்துக்கு டெல்லி போகிறாரா, அல்லது மதியம் முடிச்சுட்டு இரவு டெல்லி போகிறாரா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் 31 முழுக்க தியானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இருப்பாங்க. 30, 31, 1. ஸோ பிரதமரோட திட்டமானது இந்த 3 நாட்களை அடிப்படையாக வச்சு தமிழகத்தில் திட்டமிடப்பட்டிருக்கு. சரி, பிரதமர் நரேந்திர மோடி எலெக்ஷனை முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தியானத்துக்கு போகிறது அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது. 2019 உத்தரகாண்ட் போனாங்க. உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கேதார்நாத் அப்படிங்கிற அந்த சிவன் கோவிலில் போய் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு பண்ணாங்க. ஸோ அந்த உத்தரகாண்டை ஞாபகப்படுத்தி சில விஷயங்களை சொல்கிறாங்க. உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. அங்கேருந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த அடர்த்தியான பகுதியில் நடந்து போய் அந்த கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தாங்கிட்டே இருக்கக்கூடிய சில வஸ்திரங்களை அந்த சாமிக்கு கொடுத்தாங்க. அந்த வஸ்திரங்களை சாமிக்கு வந்து அந்த சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வழிபாடு செய்கிற சமயத்தில் அந்த வஸ்திரங்கள் சாமிக்கு போடப்பட்டது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த விஷயமானது சாமிக்கு அந்த சமயத்தில் செஞ்சுருக்காங்க. செஞ்சு முடித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி 17 மணி நேரம் தியானத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வெளியே வந்தாங்க. இந்த 17 மணி நேரம் எங்கே இருந்தாங்கன்னா, கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 10,000 அடிக்கும் மேற்பட்ட ஒரு குகையில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னந்தனியாக 17 மணி நேரம் தியானம் பண்ணாங்க. இவர் அந்த தியானத்தெல்லாம் முடிச்சுட்டு, இந்த தியானமானது நான் பர்சனலாக பண்ணலை, நாட்டு மக்களுக்காண்டி செஞ்சேன், எனக்கும் இந்த கேதார்நாத் கோவிலுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது, ஸோ இந்த கோவிலுக்கு வந்து இந்த தியானம் செஞ்சது என்னுடைய பர்சனல் யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தியானம் பண்ண அந்த குகையில் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா மின்சாரமே கிடையாது. ஒரே ஒரு படுக்கேரி மட்டும் அங்கே இருக்கும். அங்கே செல்ஃபோன் டவர் கூட கிடைக்காது அப்படிங்கிறது அந்த சமயத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஸோ 2019 கேதார்நாத் போனாங்க. 2024 கன்னியாகுமரி வராங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடியோட தியானமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வெளியே பெரிய தகவல்கள் வந்து வந்ததா எங்கேயுமே நம்ம பெரிய லெவலில் பார்க்க முடியல. அது அவருக்கு மட்டும் தெரிந்ததா இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. இப்போ அந்த 3 காரணங்கள் சொல்கிறதா சொல்லியிருந்தேன்ல, அந்த 3 காரணங்களை நான் தொடர்ச்சியாக வரிசைப்படுத்துகிறேன். இப்போ முதல் விஷயமானது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இதுலலாம் அரசியல்லாம் கிடையாதுங்க. இது எப்படி சொல்கிறது, எல்லா தலைவர்களும் செய்கிறது, பிரதமர் நரேந்திர மோடியோட சூழல் காரணமாக அவர் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாரு, இதில் அரசியல் நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய முதலமைச்சர் ஊட்டி போனாங்க, உதயநிதி ஸ்டாலின் மலேசியா போனாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கால்வலிக்கு குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியும் அங்கே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கேரளா போயிட்டு 1 வாரம் ட்ரிப்பில் இருந்தாங்க. சீமான் அவர்கள் எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே வேலையை முடிச்சுட்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணாமலை அவர்கள் எங்கே போனதா நமக்கு பெரிய லெவலில் தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிமாநில அரசியலில் இருக்கிறவங்களும், ஜெகன்மோகன் ரெட்டி வெளிநாட்டில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் ஊட்டி வந்தாங்க. ஸோ எல்லா தலைவர்களும்
தலைவர்களும் முடிஞ்சளவு வெளியே போய் ட்ரிப்பு எடுத்துட்டு தங்களோட ஓய்வு நேரத்தை அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கக்கூடிய காலகட்டத்தை இப்படி தான் கழிக்கிறாங்க. ஸோ மாநில அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், அதனால பெரிய லெவலில் வெளிநாடு திட்டம் விடலாம். ஆனால் தேசிய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிதாக நேரம் கிடையாது. 1ஆம் தேதி பிரச்சனை முடியுது, 4ஆம் தேதி ரிசல்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பதவி ஏற்றுக்கணும், குறுகிய காலம் இருக்குது. அந்த குறுகிய காலத்துக்குள்ளே பிரதமர் நரேந்திர மோடிக்கு குடும்பம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடையாது. அவர் ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கார். அந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அவர் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது. ஸோ அவர் இறைவனோட நேரம் செலவழிச்சுக்கிறாரு அவருக்கு தெரிஞ்ச விதத்தில். இதில் பெருசாக அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் முதல் பாயிண்டில் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தியானம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணார்ல, அதில் தாங்க அரசியல் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்தார்னா பிரச்சனை இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் போனார்னா பிரச்சனை இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி தியானம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக தன்னை காட்டிக்கிற முயற்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் அவரோட அரசியல் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி 365 நாளும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நடந்த அரசியல், நின்ன அரசியல், உட்கார்ந்த அரசியல்னு சொல்லி தன்னோட இமேஜை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம மேலே ஏற்றிக்கிட்டே போகிற அரசியல்வாதி. என்னதான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் பண்ணுவாருங்க. இவங்களாம் பாருங்கள் குடும்பத்தோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்கள் அந்த மனுஷன் தியானம் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான இமேஜுக்காண்டி தான், முழுக்க அரசியலுக்காண்டி தான் பிரதமர் நரேந்திர மோடி இதை செய்கிறார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இப்போ மூணாவது, தமிழ்நாட்டுக்கு ஏன் வரார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி நான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். ஸோ எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் அவரால் செய்யப்பட்டுச்சு. எல்லாருமே வந்து என்னங்க இப்படிலாம் பேசிட்டு திடுறார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, பேசினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில் ஓவராக செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. என்னையாட ஓவராக செஞ்சீங்க, இருங்கடா நான் கடவுளின் பிள்ளை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாடை சூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. இவரோட பயணத்தை கிண்டல் பண்ணுறவங்க மேஜராக இந்த பாயிண்டை முன் வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ எது இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பயணத்தை இப்படி திட்டமிடும் போது, அதுவும் பிரதமர் பதவியில் இருக்கும்போது பல்வேறு விதமான விமர்சனங்கள் இதில் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எது உண்மை அப்படிங்கிறது அவருக்கு தான் முழுக்க தெரியும். எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, ரெண்டாவது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அரசியல், அதுதான் எனக்கு பர்சனலாக தோணுது. உங்களுக்கு எந்த பாயிண்ட் இதில் தோணுது? ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்மளை ரொம்ப செஞ்சு விட்டாங்க இந்த வாட்டி நம்ம கடவுள்னு பேசுனதுனால, அதனால தமிழ்நாட்டுக்கு போவோம் அப்படின்னு தோணுதா? இல்லைங்க, இதில் அரசியல் கிரசியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா தலைவருக்கும் போகிறது, அவரும் போகிறாருங்க அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை என்ன மாதிரி ரெண்டாவது பாயிண்ட், இல்லைங்க இதில் கண்டிப்பாக அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.